மாமியார்கள் பக்கம் தான் கைத்தட்டலாம் பலமா இருக்கு. பார்த்ததுல ஒரு எனர்ஜி. பார்த்த உடனே எனக்கு வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆரம்பத்துல இந்த பக்கம் வளைச்சு போட பாக்குறாங்க. இப்ப ஆரம்பிச்சிருங்கப்பா, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நான் உட்கார்ந்துருக்கிறது மாமியாரும் மருமகளும். பேய்க்கும் சண்டை அத ஊரே இந்த பக்கம் இருக்க மாமியார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நம்ம முதல்ல ஒரு சாஃப்ட் நோட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம்? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். டே ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும். மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம். குடும்பத்தோட குதூகலமா இருக்கு. அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சு. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. கல்யாணம் ஆயிட்டு வந்து 2 நாள்ல எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு இப்பவும் வாங்கி தராங்க. மத்த பிள்ளை எவ்வளவு 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிடவா? நம்ம சம்பத்தியத்தை கரைக்கிறதுக்குனே வராங்க. அது உங்க மருமகளோட வச்சுக்கோங்க. அடடா இப்படி தாண்டா நம்ம அங்கங்க கேவலப்படுது. ஃபுட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க சார். வேலைக்கு போறதுக்கு முன்னால. ஆமா, மார்னிங்கே எழுந்திருச்சு இது அவங்களே எனக்கு ஒண்ணும் புரியல. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? வேலைக்கு போகல, அதனால அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. நான் வேலைக்கு கிளம்பையில சாப்பிட்டு போயிருன்னு சொன்னா புரியுது. நீங்க வேலைக்கும் போகல, உங்களுக்கு குழந்தை இருக்கு, அதனால மார்னிங் அவங்களே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க மாமியார். ஆனா ஒரு குழந்தைய வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுடா. சார் நல்லா தூங்கலாம் சார். நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. மணி 12 ஆகுது. இன்னும் அவங்க புள்ள தூங்குது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னன்னு எனக்கு. எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கவே அந்த பயம் நினைச்சேன். எழுப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். அவன் சரியில்லப்பா, பாத்துக்க. வேற என்ன லாபம்? கையில காசு வச்சிருப்பேன், செலவுக்கு வேணும் அப்படின்னு அதை வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்பேன். தாண்டமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்க. பணமா? அட கொடுங்களே. நீங்க எப்படி உங்க மாமியார்ட்ட போய் கேட்க முடியும்? உங்க வீட்டுக்காரட்ட தானே ஜெனரலா கேட்கணும்னு இல்ல சார், தோணும். கேட்பேன். அது எப்படா முடியும்? இவர்கிட்ட கேட்கும்போது அவர் போய் அங்க சம்டைம்ஸ் கேட்பாரு. அதனால நான் டைரக்டா இப்பல இருந்து அவங்க கிட்டயே கேட்க. என்னதுக்கு இவர கேட்டு வேஸ்ட். அவங்க நேரா அங்கேயே போய் அங்கே கேட்போம். போய் கேட்றது. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. வேலைக்கு செல்லும் மாமியார் கிடைத்ததில் என்ன லாபம்? ஜாலியா இருக்கலாம் சார். ஜாலியா இருக்கலாம்னா புரியலையே. புரியல. என்ன புரியல? யூ டேட். வீட்ல மாமியாரும் போயிடுவாங்க, குழந்தையும் பால்வாடி அனுப்பிடுவோம், ஹஸ்பண்டும் போயிடுவாங்க, நாங்க மட்டும் தான் தனியா. அடே அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிங்க போல தனியா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? போன் நல்லா பேசலாம் சார், அம்மாட்ட நல்லா பேசலாம் சார், எல்லாத்தையும் ஓப்பனா பேசலாம். மாமியார் இருக்கும்போது அதை சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆனா ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு. மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே. சண்டே மாமியார் வீட்டுல இருக்கப்ப எப்படி இருக்கும்? தெரியுது எப்படி இருக்கும். அமைதியா இருக்கும் இல்ல? சத்தமே இல்ல. ஒரு நாள் வீட்ல இருப்பாங்க, டிவில நான் ஸ்டாப்பா ஒரு வாரமா விட்ட சீரியல் எல்லாம் போகும். எங்களுக்கு அது கேட்க பிடிக்காது, ஆனா அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். ஆனா எனக்கு என்ன இந்த கவலையா இருக்குன்னா, இந்நேரம் வரைக்கும் நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணதா சொன்னீங்களோ, அத ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணல, நீங்க மாமியார் ஆயிட்டீங்க. டிவில சீரியலா ஓடும், பாத்திர பண்டம்லாம் உருளும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? எப்படா தெரியல நீங்க? வீட்ல இருக்க அந்த ஒரு நாள் வந்து பசங்க அவங்க தான் பாத்துப்பாங்க, நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம். நாங்க ஃப்ரீ ஆயிடுவோமா? ஏமா ஏற்கனவே அதுவா தானே இருக்கீங்க. ஆனா அசிங்கடா சுருளு. நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். கஷ்டமா இருக்குமா? இல்ல சார், நாங்க கொஞ்சம் ஜாலியா இருப்போம். அதான் ஜாலியா இருப்பேன், ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டேன். ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா நான்வெஜ்ஜா? சமைக்கவே தெரியாது சார். மாவு அரைக்கிறது போறதெல்லாம் அது அத்தை தான் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க தான் பண்ணுவாங்க. வர மாட்டேங்குது, எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. விளங்கிரும். சண்டேவும் வந்து அந்த ஒரு நாள் கூட சமைக்க விட மாட்டாங்க, அவங்களே சமைச்சிடுவாங்க. அந்த ஜாமானும் அவங்களே கழுவிடுவாங்க. எனக்கு தெரியும் உங்க மாமியார் ஊட்டி விடுவாங்க. அதானே என் வயிற்றுல கிளப்பாதீங்கப்பா. உண்மையானுமே சார், சத்தியமா இல்ல, நம்புங்க. நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை, நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. நான் 9 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். எங்க அத்தை எழுப்பியே விட மாட்டாங்க. காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு எழுப்பி விட்டுட்டு பாப்பா சாப்பிட்டு வேலை பாரு, இல்லைன்னா தூங்கி எந்திரிச்சு மெதுவா வேலை பாருன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானே. நைட்டு வருவாங்க, வர்றப்போ அத்தை சட்னி அரைக்கலத்த அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இட்லி பொடி வாங்கிக்கலாம், நம்ம 2 பேரும் சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயர்லாம் எரியுது. அவங்க அண்ணன் பொண்ணா நீங்க? ஆமா சார். கோபிநாத் கரெக்டா கண்டுபிடிச்சு போறாப்ல வர வர.
பொண்ணு ஹோம் மேக்கரா வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மருமகள் கிடைத்ததில் என்ன லாபம்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சார் 8:45 ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதனால இப்போ ஒரு குழம்பே கொதிச்சிட்டு இருக்கு, அந்த வாடை போகல அப்படின்னா பாப்பா குழம்பு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிரு. அவன் வேலைக்கு போகல அத்தைக்கு சாப்பாடு எனக்கு என்ன புரியலனா அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காலைல நான் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு வேலை நீ பாத்துருன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்ப கேஸ் ஆஃப் பண்ணுன்னு சொல்றதுலாம் ஒரு வசதின்னு. யோ லூசியாடா. எப்பவுமே வந்து ஆறுன சாப்பாடா சாப்பிடுவோம். இப்போ வந்து சுட சுட மதிய நேரத்துல சூடா வருது சாப்பாடு. சோ சூடா மருமகள்ட்ட இருந்து சாப்பாடு வருது. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லைஃப்ல இது வரைக்கும் நான் 6 தான் சாப்பிட்டுருக்கேன். மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசி தான். நான் வரதுக்கு முன்னாடி ஜூஸ்லாம் போட்டு வச்சிடுவாங்க. ஆன்ட்டி இதை போட்டு வச்சுக்கிறேன், நீங்க குடிங்க. அவங்க ஜூஸ் யாருக்கு? உனக்கு. ஓ இதுக்கு முன்னால உங்களுக்கு வீட்ல யாராவது ஜூஸ்லாம் போட்டு தந்திருக்காங்களா? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இவங்க வீட்ல இருந்தா கூட தாங்கிடலாம், வேலைக்கு போறதுனாலே ஒரு குடைச்ச கொடுப்பாங்க பாருங்க, அது என்ன குடைச்சல்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. திடீர்னு இபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்ப வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும். கடுப்பேத்துறார் மயிலாட். ஏமா இது ஒரு பிரச்சனை, நீ சொல்றது நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறது? அதானே அதாவது பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். வக்கா மக்க. ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? ஏன்னா ஈபில இருந்து ஆள் வருவாங்க, நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது. இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். ஓ இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வேலைக்கு போறதுனால நம்மள வெளியே விட மாட்டாங்க. ஓ வீட்டுக்குள்ளே அடைச்சு போறாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆதார் கார்டு வாங்க போறேன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். வாழைப்பழம் கூட நான் வேலைக்கு வருமா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் வெளியே போறேன்ல, நான் பண்ணிடுறேன். சார் சின்ன பிள்ளை சார், அதுக்கு எதுவும் தெரியாது. அது அவளை ஏமாத்திடுவாங்க யாராச்சும் அப்படின்ட்டு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவங்களுக்கு வந்து அவங்க பையன் வந்து அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துட்டாங்க, ஒரே பையன்றதுனால. சோ மருமகளையும் எங்க வந்து பொத்தி பொத்தி பார்த்தாங்க, தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே. என்னது கறிக்கடைக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க. அவன் பையக்காவை லவ் பண்ணி ஒரு பொண்ணு வேலைக்கு போனா சார், வேலைக்கு போனா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சு. பையன் வந்து நம்ம சொல்றதான் கேக்குறான். சோ மருமகளும் நம்ம சொல்றதான் கேட்கணும். இங்க பிரச்சனை அதான். அப்படிலாம் இல்ல சார். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார். என்ன வேணும் சொல்லு, நான் வீட்டுல எடுத்து வந்து வைக்கிறேன், வெளியே போவாதீங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. சார் வேலைக்கு போறேன், அதனால ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருந்தா சந்தோஷமா இருக்கும், அதனால தான். உனக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதா? 6 நாள் ஆபீஸ்ல இருக்க உங்க பையனுக்காகவாது அவங்கள்ட்ட ஜாலியா வெளில போனா, அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பசங்க. அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். போயிட்டு வாங்க. இல்ல நீங்க சார் அவங்க விட்டா இங்கே அழுதுருவாங்க. எங்க அக்கா கல்யாணத்தை நான் தான் எடுத்து நடத்தினேன் சார். அப்புறம் ஓ புராண அக்கா கல்யாணத்தை எடுத்து நடத்தின புள்ள, அந்த புள்ளைக்கு வாழைப்பழம் வாங்க தெரியாது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நான் அவங்கள பாத்துப்பேன் சார். எங்க அம்மாவை நான் எப்படி பாத்துக்கிட்டனோ நான் அவங்கள பாத்துப்பேன், அவங்க பையனையுமே நான் பாத்துப்பேன். என்ன எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுங்க, என் கையில கொடுங்க, அவ்வளவுதான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சண்டே அன்னைக்கு வெளியில வாடான்னு சொன்னா எவ்வளவு நேரம் இருப்பது? வீட்டு தம்பி எங்க இருக்காப்ல? எங்க இருக்காப்ல? பேர் என்ன? தினேஷ். தினேஷ் என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. நீ அங்கே இருந்துக்கு தினேஷ். ஒருவேளை உங்க பேருமா? கௌசல்யா. கௌசல்யா இல்ல இந்த சண்டே நம்ம போய் தான் ஆகணும், அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா கிளம்பி போவீங்களா மாட்டீங்களா? போவானா? இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேன். தினேஷ் நான் கூட தினேஷ் யோசிப்பான்னு நினைச்சேன், அம்மாக்கு பயந்தவனாச்சேன்னு. அவன் பட்டார்னு யாரா இந்த கேள்வியை கேட்பான்னு சேனல் உட்காருங்க. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.